அண்மை செய்தி, சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்கள். ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டி தொடர் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே இன்று நடைபெற்ற நிலையில் பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி பெற்றிருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி 241 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆன நிலையில் 242 ரன்கள் இலக்காக கொண்டு இந்திய அணி களமிறங்கி விளையாடிய நிலையில் தற்பொழுது பாகிஸ்தான் அணியை இந்திய அணி வீழ்த்தி அபார வெற்றி பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் முருகேஸ்வர். இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான சாம்பியன்ஸ் டிராபி போட்டி இன்று துபாயில நடைபெற்று வந்தது. இந்த நிலையில டாஸ் வென்று முதல்ல பேட்டிங் ஆடிய பாகிஸ்தான் அணி இந்தியாவின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் 241 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது. இந்த நிலையில 242 ரன்கள் என்ற எளிய இலக்குடன் களம் கண்ட இரண்டாவது இன்னிங்ஸ் தொடங்கிய இந்திய அணிக்கு துவக்கத்திலேயே கேப்டன் ரோஹித் சர்மா 20 ரன்கள் ஆட்டமிழந்து வெளியேற ஸ்ரேயாஸ் ஐயர், சுப்மன் கில் நிதானமாக ஆடி ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில் பண்ணி கொடுத்திருந்தனர். இந்த நிலையில சுப்மன் கில் 46 ரன்களுக்கும் ஸ்ரேயாஸ் ஐயர் 56 ரன்களுக்கும் ஆட்டம் இழக்க விராட் கோலி ஒரு நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 111 ரன்களுக்கு 111 பந்துகளுக்கு 100 ரன்கள் எடுத்து இந்திய அணியை வெற்றிக்கு வழிவகுத்திருக்கிறார். இந்த போட்டியில அவர் எடுத்திருக்கக்கூடிய சதத்தின் மூலமாக ஒரு ஃபார்மேட்ல அதிக அளவிலான சர்வதேச கிரிக்கெட்ல சதமடித்த சாதனையை, அதாவது கிரிக்கெட்டை பொறுத்தவரை சாதனை செய்த சச்சின் டெண்டுல்கருடைய சாதனையை முறியடித்திருக்கிறார். 51 சதங்களை ஒரு நாள் கிரிக்கெட் தொடர்ல அடித்து சச்சின் டெண்டுல்கருடைய சாதனையை முறியடித்திருக்கிறார். இதற்கு முன்பாக 14,000 ரன்களை கடந்த அந்த ஒரு லெஜண்ட் சாதனையை சச்சின் டெண்டுல்கர் மற்றும் இலங்கையை சேர்ந்த சங்கக்காராவுடன் சேர்ந்து 3வது வீரராக இவர் இதே போட்டியில சாதித்திருந்தார். இதே போட்டியில சச்சின் டெண்டுல்கருடைய மற்றும் ஒரு சாதனையை முறியடித்திருக்கிறார். இந்தியா பாகிஸ்தான் அணிக்கு 2017ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபியில பெற்ற பதிலடி கொடுக்கும் விதமாக 2025 சாம்பியன்ஸ் டிராபி முதல் போட்டியில 2வது போட்டியில வெற்றி பெற்றிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நியூசிலாந்துடன் வரக்கூடிய மார்ச் 2ஆம் தேதி அடுத்த போட்டி இந்தியா சந்திக்க இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி போட்டிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்று இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே போட்டி நடைபெற்றது. இந்நிலையில் முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி 241 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்த நிலையில் அடுத்ததாக 242 ரன்கள் இலக்காக கொண்டு இந்திய அணி களமிறங்கியது. இந்நிலையில் சிறப்பாக விளையாடிய இந்திய அணி தற்பொழுது பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மா வெறும் 20 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்த நிலையில் அதிரடியாக அடுத்ததாக விளையாடிய விராட் கோலி சதம் அடித்து அசத்தியிருந்தார். அதனைத் தொடர்ந்து ஸ்ரேயாஸ் ஐயர், சுப்மன் கில் ஆகியோர் தங்களது அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்த நிலையில் பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வெற்றியின் மூலம் அரையிறுதி வாய்ப்பை இந்தியா உறுதி செய்திருக்கிறது. அடுத்ததாக நியூசிலாந்து அணியுடன் அரையிறுதிப் போட்டியில் இந்தியா விளையாட இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். बहुत ही खुश है। इतनी खुशी है आज इंडिया ने
खुशी है, इंडिया ने मैच जीता, पूरे इंडिया को उन्होंने खुशी से महराम कर दिया। आज सबको जश्न मनाना पड़ेगा। हर एक पाकिस्तान को कहना चाहते हैं कि ऊंच नहीं करनी चाहिए नीचे। मेरा नाम लवली है। सबसे पहले ये इंडिया इंडिया ना आपको चलो जल्दी சாம்பியன்ஸ் டிராபி லீக் போட்டியில் பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி பெற்றிருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனால் ரசிகர்கள் பல்வேறு பகுதிகளில் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அதன் காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், சென்னையை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியில் திளைத்திருக்கிறார்கள்? விவரங்கள். வணக்கம் அருணேஷ். ஐசிசி சாம்பியன்ஷிப் கோப்பை கிரிக்கெட் போட்டி இன்று துபாயில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இரண்டாவது போட்டி என்பது நடைபெற்றது. அதாவது மிகவும் பரபரப்பாக பார்க்கப்பட்ட இந்த போட்டி என்பது முதலில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி முதலில் பேட்டிங் செய்தது. அதாவது 49.4 பந்துகளில் 241 ரன்கள் இந்தியாவுக்கு நிர்ணயித்திருந்தது. அதாவது தொடக்கத்தில் பாகிஸ்தான் நல்ல ரன்கள் எடுத்திருந்தாலும் அடுத்ததாக இந்தியாவுடைய பந்து வீச்சு மிக சிறப்பாக இருந்தது. அடுத்தடுத்து விக்கெட்டுகள் இருந்தது. மொத்தம் 241 ரன்களை மட்டும் எடுத்திருந்தது. 242 ரன் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. அதை தொடர்ந்து இந்தியா அணி பேட்டிங்கை தொடர்ந்தது. தொடக்கத்தில் இருந்தே இந்திய அணி என்பது ரன் வந்து அதிகமாக எடுத்திருந்தது. முக்கியமாக விராட் கோலி 86 சதவீதம் அடித்தும் இருந்தார். அதே போன்று அடுத்தடுத்து விளையாடிய இந்திய அணி வீரர்களும் அதிகமான ரன்களை அடித்து இந்தியாவுக்கு வெற்றி வாகையும் சூடியிருக்கிறார்கள். அதாவது முக்கியமாக தற்போது இந்திய அணி என்பது வெற்றி பெற்றிருக்கிறது. இந்திய அணியை பொறுத்தவரை அதாவது மொத்தம் 42.3 பந்துகளிலே தற்போது என்பது இலக்கு என்பது எட்டப்பட்டிருக்கிறது. மிக சிறப்பாக விளையாடிய விராட் கோலி என்பது சதத்தை என்பதை பூர்த்தி செய்திருக்கிறார். அதேபோது சுரேஷ் ஐயரும் 56 ரன்களை என்பதும் எடுத்திருக்கிறார். 42.3 ஓவர்களை இந்திய அணி 242 ரன்கள் எடுத்து இலக்கை வந்து எட்டியிருக்கிறது. தற்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரசிகர்களும் என்பது இந்த வெற்றி மூலமாக தங்களுடைய மகிழ்ச்சி என்பது வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். எப்போதுமே பாகிஸ்தான் இந்தியா என்றாலே மும்முரமாக பார்க்கக்கூடிய மேட்சாக இருக்கிறது. அதிலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மேட்ச் என்பது அதிக அளவில் ரசிகர்களும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மேட்சாக இருக்கிறது. இந்தியா முழுக்கவே தற்போது இந்த வெற்றி என்பது கொண்டாடி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு இது 2வது வெற்றியாகவும் இருக்கிறது. இன்னும் வரும் நாட்களிலும் இந்தியா வந்து வெற்றி பெறும் என்று இந்திய ரசிகர்களோடு வந்து அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது. அர்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி போட்டிகள் நடைபெற்ற நிலையில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற இன்றைய போட்டியில்
இந்திய அணி பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றிருக்கிறது. 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி பாகிஸ்தானை வீழ்த்தி இருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி 49.4 ஓவர்கள் விளையாடிய நிலையில் 241 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் இந்தியாவுக்கு வெற்றி இலக்காக 242 ரன்கள் நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் அடுத்ததாக களமிறங்கிய இந்திய அணி அந்த இலக்கை 42 ஓவர்களிலேயே எட்டி தற்பொழுது அபார வெற்றி பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கிரிக்கெட் ரசிகர்கள் தற்பொழுது தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தேசிய கொடியை காண்பித்தும் இந்தியா இந்தியா என்று முழக்கமிட்டும் தங்களது மகிழ்ச்சியை ஆரவாரமாக வெளிப்படுத்தி வருகிறார்கள். அதன் காட்சிகளையும் நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்திய அணியின் கேப்டனான ரோஹித் சர்மா வெறும் 20 ரன்களில் ஆட்டமிழந்து அதிர்ச்சியை கொடுத்திருந்த நிலையில் அடுத்ததாக களமிறங்கிய விராட் கோலி சதத்தை அடித்து இந்திய அணியின் வெற்றிக்கு வித்திட்டிருக்கிறார். அடுத்ததாக களமிறங்கிய ஸ்ரேயாஸ் ஐயர் 56 ரன்களிலும் சுப்மன் கில் 46 ரன்களும் அடித்து அதிரடியை காட்டியிருந்த நிலையில் தற்பொழுது பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி பெற்று அரையிறுதி வாய்ப்பை தற்பொழுது உறுதி செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் இடையே நடைபெற்ற சாம்பியன்ஸ் டிராபி லீக் போட்டியில் தற்பொழுது பாகிஸ்தான் அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி அபாரமாக வீழ்த்தியிருக்கிறது. அரையிறுதி வாய்ப்பை தக்க வைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 242 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணி தற்பொழுது 42 ஓவர்களிலேயே அந்த இலக்கை எட்டிப்பிடித்து தற்பொழுது அபாரமாக வெற்றி பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி 241 ரன்கள் எடுத்து வெறும் 49.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த நிலையில் 242 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் களமிறங்கிய இந்திய அணி தற்பொழுது அந்த இலக்கை எட்டிப்பிடித்து அபாரமாக வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த வகையில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய காரணத்தால் கிரிக்கெட் ரசிகர்கள் தற்பொழுது உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு பகுதிகளில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தேசிய கொடியை காண்பித்தும் தற்பொழுது ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்.